எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் செய்தியின் ஆதாரமாய் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்வோமா? ஆமென். என் சோதனையில் எனக்கு உதவி செய்யும் சிலுவையின் அன்பு. இந்த சிலுவையின் அன்பு, அவர் சிலுவையில் என் மீது காட்டின அன்பு எனக்கு சோதனை வரும் பொழுது அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. நான் ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு சோதனை மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது அந்த சிலுவையின் அன்பை நான் நினச்சா, யோசித்து பார்த்தா, அந்த வார்த்தை என்னோட என்ன செய்து பேசுது பாருங்கள். அவர்தாமே சோதிக்கப்பட்டு, நீங்கள் கடந்து போகிற எல்லா சோதனையும் அவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஏன்னா அவரும் சோதிக்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும், சோதனைக்கு உட்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சிலுவையின் அன்பு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த சோதனை அப்படின்னு வரும்பொழுது வேதத்தில் அநேக இடங்களிலே சோதனை பறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, சோதனை அப்படின்னு வரும்போது சோதனையை கொண்டு வருகிறவன் சோதனைக்காரன். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆண்டவரோட ஆவியானவராலே தனித்திருக்கும்படியாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது சோதனைக்காரன் என்ன செய்கிறானா? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, அல்லேலூயா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி என் சோதிக்கிற மனிதன். அங்கே வேதம் அவனை குறித்து சொல்லப்படும் போது அழகாக சொல்லுங்க, அவன் சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அப்போது சோதனை கொண்டு வருகிறவன் யார்? பிசாஸ். அல்லேலூயா, ஆமென். பிள்ளைங்களை பார்த்து என்னை சோதிக்காதரா அப்படின்னு செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறீங்க அவனை? அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யணும்? உங்கள் பாஸ் எப்பயும் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஒரு பேர் வச்சுட்டு வேறு பேர் வச்சு என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. ஆமென். அழகான பேர் வச்சுட்டு வேறு பேர் சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆமாம். ஏன் அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னா, அந்த பேருடைய குணாதிசயம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. என்ன பேரை சொல்லி பிள்ளையை கூப்பிட்றீங்களோ அந்த பிள்ளை அப்படியே என்ன செய்யும்? அது உண்மை தான். நீங்கள் என்ன பேரை சொல்லி பிள்ளையை கூப்பிட்றீங்களோ அந்த பிள்ளை அந்த பேருடைய அர்த்தத்தின்படி அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஆமாம், அந்த பிள்ளை அந்த பேரை கேட்கும்போது அதுக்கு அந்த அர்த்தம் புரியுதோ இல்லையோ, அந்த ஆவியில் என்ன செய்யும்? அது அப்படியே படிஞ்சிடும். அந்த பிள்ளை அப்படியாவே மாறிடும். அதனால் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? சோதிக்காதரா அப்படின்னு சொன்னீங்கனாலே பிசாசு என்ன செய்கிறீங்க? ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏய் என்னை சந்தோஷப்படுத்தாதரா அப்படின்னு என்ன செய்யுங்க? அடுத்த வாட்டி திட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளை கண்டிக்கணும். அவளை கண்டிப்பாக கர்த்தருக்குள்ளே கண்டிச்சு என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஆனால் எப்படி கண்டிக்கணும் என்பதையும் வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. என்னை சோதிக்கிற ஒரு வேலையை பிசாசு என்ன செய்கிறான்? இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சோதனைகளை முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவன் சோதிக்கிற சோதனைகள் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வெயிட் பண்ணுறார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது பிதா என்ன செய்கிறார்? முகத்தை மறைக்கிறார். ஏன்? இந்த சோதனையை அவர் என்ன செய்யணும்? சந்தித்தே ஆகணும். இது கிறிஸ்துவுக்கு உண்டான, அவருக்கென்று ஏற்படுத்தின, ஆமாம், இது அவர் இதை நிறைவேற்றியும் ஆகணும். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரா?
அவர் அந்த சோதனையிலெல்லாம் கடந்து வந்தார். பிதா முகத்தை மறைக்கிறாரு, சிலுவைக்கு முன்பதாக நின்று ரத்தம் வேர்வையாய் சிந்தும்படியாக என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அநேக காரியங்கள் அவர் கடந்து வந்து இப்போ நம்ம வாசிக்கிறோம், அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சிலுவையிலே அவர் மறிக்காவிட்டால், சிலுவைக்கு அவர் செல்லாவிட்டால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்ல பிதா ஒருவேளை அதை நீங்க செய்யிருப்பானா, உங்களுக்கும் எனக்கும் அவர் சோதனையில் உதவி செய்ய அல்லேலூயா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஆமென். ஒரு பாஸ்டருக்கு எல்லா வியாதியும் ஆண்டவர் அனுப்புவாராம். அல்லேலூயா, சந்தோஷமா இருக்கா? ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவருக்கு எல்லா நோயையும் எல்லா வலியையும் எல்லா வேதனையையும் அவருக்கு அனுப்புவாராம், சோதிக்க அந்த 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 பாதையில் நடக்க விடுப்பாராம். ஏன் அப்படின்னா, அப்போந்தான் யாராவது வந்து அந்த சோதனையை பற்றி சொன்னால், ஆமாம் எனக்கு இந்த கிட்னியில் கல் வந்துச்சு, உருண்டு பிறண்டு வயிற்று வலியில், அவ்வளோ வயிற்று வலியிலும் காரை ஓட்டிட்டு நானே போயிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நெளிஞ்சிக்கிட்டே உள்ளே உட்காந்து ஓட்டுவேன். 3 மணிக்கு காலைல ஆரம்பித்த வயிற்று வலி கொன்று எடுத்துருச்சு. அல்லேலூயா. இப்போ யாராவது கிட்னியில் கல்லுன்னு வந்தாங்கன்னா உருகி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஐயோ நரக வேதனை என்ன செஞ்சிருங்க, சுகமாக்கிறேன், எப்படியா வெளியே கொண்டு வந்துடுங்க. ஏன்? அதில் நான் கடந்து போனதுனால அந்த வலி எனக்கு தெரியுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நானும் நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதையிலும் என்ன செஞ்சேன், இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து மாமிசமும் இரத்தமும் உடையவராக உலகத்தில் வந்து நானும் எல்லாரையும் போல் என்ன செய்தேன், வாழ்ந்து உங்களுடைய சோதனைகள் எல்லாம் நான் ஜெயித்து அதில் ஜெயம் எடுத்து இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்ன செய்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவையிலே அவருடைய சோதனையை நிறைவேற்றி இந்த நாளிலே அந்த அளவுக்கு நம்ம சோதனைக்கெல்லாம் யாருமே செய்யலை. அப்படி யாராவது போகிறோமா? அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல. அப்படி போகிற நமக்கு என்ன செய்கிறாரா, ஒருவேளை நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு சோதனையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்ய உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம். இப்போது நமக்கெல்லாம் ஒரு சோதனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சோதனை தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகள் 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இப்போ இந்த சோதனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சோதனை 2 வகைப்படும். அல்லேலூயா. ஒன்று புகழ்ச்சினால் வருகிற, இதையும் பிசாசு தான் கொடுக்கிறான். ஆனால் என்ன, இது இன்பமான சோதனை. அல்லேலூயா. எப்படி சோதனை? இன்பமான சோதனை. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது சோதனை. இன்னொரு சோதனை இருக்குது, அது ஒரு கஷ்டத்தின் பாதையில் நடந்து போகிற சூழ்நிலை, அதுவும் ஒரு சோதனை. இந்த 2 சோதனை இப்போ நான் சொல்ல வர்றது வந்து இன்பமான சோதனை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்பமான சோதனை. ஏக்கா அண்ணே புது ட்ரெஸ்ஸா, உடனே அவருக்கு சிவ்வுன்னு ஏறும் பாருங்க. ஆமாம், 5000 ரூபா. அல்லேலூயா. கேட்டாங்களா? 5000 ரூபாயான்னு கேட்டாங்களா? புது ட்ரெஸ் ஆனா ஆமாம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டு போனால் முடிஞ்சு. மிகைப்படுத்துறது. இப்போ இந்த புகழ்ச்சினால் என்ன வரும், இன்னும் 4 பேர் கேட்க மாட்டாங்களா? சரி, இது கூட ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம், சாதாரண விஷயமா போயிடும். இன்னொரு என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் இல்லை, அவர் கொஞ்சம் விசுவாசியாக இருந்தார். அப்புறம் பாஸ்டர் கூட என்ன செஞ்சாராம், இருந்தார். இப்போ ஒரு பேய் விரட்டணும். இப்போ பாஸ்டர் வந்து வேறு எங்கேயோ போயிட்டார். இப்போ பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பிரதர் நீங்கள் போய் என்ன செஞ்சுருங்க, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இவர் உடனே என்ன செய்கிறாரு, வேலையை விட்டுட்டு டக்குன்னு நிப்பாட்டிட்டு உடனே ஓடுறார். ஓடினவுடனே போய் அங்கே ஜெபம் பண்ணுறாரு, பேய் ஓடிடுச்சு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் விரட்டினாலும் பேய் ஓடும். ஆமென். என் நாமத்தினால் யார் விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் அவனு, உங்களால் தான் நடக்கும் அடையாளம். ஆமென். பேய்கள் என்ன செய்வாங்க, அவன் நவமான பாஷையில் இவ்வளோ அநேக காரியங்களை சொல்கிறார் ஆண்டவர். இவர் பேய் விரட்டுறாரு, போயிடுச்சு. மேன் 1 month லேட்டர் யார் பேய் விரட்டினவர்?
பாஸ்டர் ஆகிட்டார். பாஸ்டர் கால் பண்ணுறார். என்ன பிரதர்? யார்? இவர் பாஸ்டர். பிரதர், என்ன பிரதர், என்ன கேட்டீங்க? நான் கொஞ்சம் பிஸியாக ஊழியத்தில் இருக்கிறேன், நீங்கள் அப்புறமா என்ன செய்யுங்க, கால் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன என்ன வந்துடுச்சு? புகழ்ச்சி. அதாவது அங்கே போன உடனே பேய் ஓடிடுச்சுல, அங்கே இருக்கிற வீட்டார்களுக்கு இவர் தான் இப்போ பாஸ்டர், இவர் தான் இப்போ அங்கே கடவுள் மாதிரி. இப்போ என்ன செய்கிறாங்க இவர்? உடனே பைபிள்லாம் எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 2 விரல்ல, அது வரைக்கும் விசுவாஸ் இயேசு நாமத்திலே போ. இப்போ பேய் ஓடினதுக்கப்புறம் 2 விரல்ல, அப்புறம் அங்கே நான் தான். ஹல்லேலூயா. இது புகழ்ச்சினால் வருகிற ஒரு சின்ன அற்புதம், சின்ன விஷயம் நடந்த உடனே நமக்குள்ளே வருகிற பெருமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்து மைக் எடுக்கிறீங்கள, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் இதுவே உங்களுக்கு கண்ணியாகவும் என்ன செய்யும்? மாறிடும். ஆமென். எங்களுக்கெல்லாம் பாடமே அதுதான். பைபிள் காலேஜில் மைக் எடுத்தவொடனே உனக்கு 2 கொம்புலாம் என்ன செய்யாது? ஆமாம், முளைச்சா நீ பிசாஸ் ஆயிடுவேன். அதனால் என்ன செய்யக்கூடாது, அப்படி எதுவும் முளைச்சிட. ஏன் முளைக்கூடாது? பெருமையை உனக்கு என்ன செய்வான் பிசாசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த மைக் எடுக்கிறது கொஞ்சம் பயப்படுறேன் நான். ஏன்னா அந்த அந்த தானாடா விட்டாலும் தசையாடும் சொல்லுவாங்கல்ல, அது நமக்கு வேறு அர்த்தத்தை சொல்கிறாங்க. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நமக்கு சின்ன வயசில் ஒன்று பயம்னா, அது எவ்வளோ வயசானாலும் அது என்னது தான், அதில் எவ்வளவு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் என்னது தான், கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. என்ன சின்ன வயசுலேருந்தே மைக்குனாலும் என்னது, கொஞ்சம் எட்டியே நிற்கிறது, அதை தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறதோட வேலை முடியுது. அதில் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், காணி பாட்டு பாடினா கூட மைக் இங்கே இருக்கும், அத்தை நல்லவர் அப்படின்னு பாட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ முழுக்க பிடிக்க வச்சிட்டார். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க. சபையில் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா, தாழ்மையாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரா, தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்குறாரா, தாழ்மையாக இருக்கணும். உங்களுக்கு வரங்களை உங்கள் இடத்துல கொடுக்குறாரா, தாழ்மையாக இருக்கணும். உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்கிறாரா, தாழ்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா இன்னும் 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 உயர்த்துவார். ஒருவேளை பெருமைக்கு இடம் கொடுத்தோன்னா மனிதனுக்கு அவன் புகழ்ச்சியே. அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கலை, விழுந்துட்டீங்க அப்படின்னு என்ன செஞ்சிடும், சோலி முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் கூட எங்களை சோதனையிலேருந்து என்ன செய்யுங்க, ரட்சித்துக்கொள்ள ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, சோதனையிலேருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ள. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சோதனை யாருக்குள்ளே எப்படி இருக்குது? லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை வசனத்தை என்ன செய்யறாங்களா, ஏற்றுக்கொள்ள. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. கற்பாறையின் மீது விதைக்கப்பட்டவர்கள் சோதனை காலத்தில் மாறிடுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சோதனையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன், ஆனால் நீ நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாக இருக்கணும். ஆமென். நல்ல நிலத்தில் விழாத விதையை என்ன செய்ய முடியாது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் காப்பாற்றுவது கடினம். வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையை ஆண்டவர் போய் எடுக்கிறதுக்குள்ளேயே அது என்ன செஞ்சிடும், பட்சிகள் பட்சித்து போயிருச்சு. அப்புறம் எங்கே முள்ளுக்கு நடுவில் விதைக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவரால் காப்பாற்ற முடியல. ஆனால் இவங்க வசனத்தை கேட்குறாங்க, இவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் சோதனை காலம் ஒன்று வரும் பொழுது பின்னோக்கி போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய இருதயத்தை அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவர் அதை வாங்கி செம்மையாக வணைய முடியும், அதை சரி செய்ய முடியும். நான் ஒப்பே கொடுக்கல, ஆண்டவர் சமூகத்தில் போவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னா அவர் உருவாக்கி என்ன செய்ய முடியாது, அதை சரி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயம் நல்ல நிலமாக இருதயமாக இருக்குமானால், என்னுடைய நிலம் நல்ல நிலமாக இருக்குமானால் அதில் விழுகிற வார்த்தை வசனம் 100, 60, 30 என்ன செய்யுமா, பலனை கொடுக்கிறதா இருக்கும். ஒருவேளை 30 பலன் கொடுத்தா கூட பரவாயில்ல, பலன் கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உதவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், சரியான இடத்துல நிற்கணும். ஆமென். இப்போ என்னுடைய பெட்டி, ரிசர்வேஷன் பண்ண பெட்டி, ட்ரெயின் பெட்டி 10ஆம் நம்பர்னா நான் 4ஆம் நம்பரில் நின்னா வண்டி என்கிட்ட வருமா, நான் அதுக்கிட்ட போகணுமா? நான் பெட்டிக்கிட்ட போகணுமா, பெட்டி என்கிட்ட வருமா? நீங்கள் பெட்டிக்கிட்ட போகலன்னா பெட்டி அது பாட்டுக்கு போயிடும். அப்புறம் நம்ம பெட்டியை தூக்கிட்டு வர வேண்டியதுதான் வீட்டுக்கு. 10ஆம் நம்பர் பெட்டினா 10ஆம் நம்பர் பெட்டிக்கிட்ட என்ன செய்யணும், அவங்க கொடுக்குற ஆலோசனைப்படி என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி போய் அங்கே நிற்கணும். நான் வாட்டுக்கு என் இடத்துல தான் நிற்பேன் அப்படின்னா 365 நாட்கள் ஆனாலும் ஒரே இடத்துல நிற்க வேண்டியது தான். பெட்டி என்ன செய்யாது, வராது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நிறுத்துகிற இடத்துல என்ன செய்ப்பா, என்னுடைய பிள்ளையா இரு, என் மந்தைக்குள்ள வா, என்னுடைய ஆடா என்ன செய் இரு. நான் உன்னை சோதனை வரும் பொழுது, ஓனாய் வரும் பொழுது, உன்னை ஆபத்து வரும் பொழுது உனக்கு முன்னதாக நான் நிற்பேன். நீ என்னுடைய இடத்துல இல்லாமல், என்னுடைய சமூகத்தில் இல்லாமல் தூரம் இருந்தனா நான் உனக்கு உதவி செய்வது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்வோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா அவருடைய மந்தையில் நல்ல நிலமாக என்ன செய்வோம் இருப்போமானால், அவர் என்னை சோதனையில் என்ன செய்கிறார், தப்பு வைக்கிறவராய், சோதனைக்கு என்னை நீங்களாக்குகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, உங்க திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கல. சோதனையை தாங்கத்தக்கதாய் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா. பாருங்க, சோதனையில் உங்களை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு வழி என்ன செய்கிறாரா, காட்டுறார். ஆமென். அல்லேலூயா. சோதனையோடு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என்ன செய்கிறாரா, அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். சோதனைக்கு தப்புற வழியை எனக்கு என்ன செய்கிறார், அவர் காட்டுறார். எப்படி காட்டுறார்? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சோதனையில் இருக்கிறீங்க. இப்போ எனக்கு இந்த டோல்கேட்டில் போகிறதுக்கு, டோல்கேட்டில் காசு இல்லை, ஃபாஸ்ட்ராக்ல என்ன இல்லை, காசு இல்லை. இப்போ அது ஏற்றுனா 1 மணி நேரம் கழிச்சு தான் ஏறும்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் வழி காட்டுறார். அப்பா இப்படி போய் அப்படி திரும்பினா என்ன செஞ்சிடலாம், டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம். பார்த்து போயிருக்கீங்களா? ஹரிஸ் ஹோட்டலுக்கிட்ட லிஃப்ட் எடுத்திங்கன்னா திருமங்கலம் டோல்கேட்டுக்கு, ஹரிஸ் ஹோட்டலுக்கிட்ட லிஃப்ட் எடுத்திங்கன்னா ஹரிஸ் ஹோட்டலில் தாண்டி உள்ளே போய் டோல்கேட் அந்த பக்கம் வந்துடலாம். அல்லேலூயா. எனக்கு இப்போ போய் ஆகணும். போகிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு ஃபாஸ்டாகில் என்ன இல்லை, காசு இல்லை. நான் 250 ரூபாய்க்கு இப்போ எவ்வளோ, நான் 300 ரூபாய்க்கிட்ட என்ன செய்யணும், கட்டினா தான் அந்த பக்கம் போக முடியும். இப்போ ஒருத்தர் எனக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன செய்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான் காட்டுறாரு உங்களுக்கு. நீ அப்படியோ போனால் என்ன செய்யணும், செலவு பண்ணணும், நிறைய விஷயம்லாம் இருக்குது. என்ன செய், இப்போதைக்கு இப்படி போயிரு, என் மந்தைக்குள்ளே வந்துரு, அது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன், கட்டி அப்புறம் போட்டுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மந்தைக்குள்ளே வந்துடுனா அதான் உனக்கு ஷார்ட்கட். ஆமென். அதுதான் உங்களுக்கு சீக்கிரமாக போய் தப்பித்துக் கொள்கிற புகலிடம். பிரதான ஆசாரியர் அவர். அந்த ஆதி நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒருத்தனை கைப்பிசக்காக கொன்று போட்டுட்டான் அப்படின்னா போய் அடைக்கல பட்டணம் ஒரு பட்டணம் இருக்கும். அந்த பட்டணத்தில் போய் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனை யாராவது கொல்லணும்னு நினச்சா என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அந்த அவனை எப்போ ஒரு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தால் அவனை என்ன வேணால் பண்ணிக்கலாம்.
பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்போ பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு கால அளவு இருக்குது. என்ன அளவுனா, அந்த பட்டணத்துடைய பிரதான ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது, மரிக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், அவன் அங்கே இருந்துக்கலாம். அந்த ஆசாரியை மறிச்சிட்டார்னு வச்சுக்கிங்களேன், அவன் அந்த பட்டணத்துக்கு கூட வேறு அடைக்கலம் படுத்து என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது, உங்களையும் என்னையும் குறித்து பரிதவிக்கூடாத ஆசாரியன் பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை, நமக்கு நித்தியமாக ஒரு பிரதான ஆசிரியர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நீங்கள் அவருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவருக்குள்ளே போய் உங்களை உள்ளே வச்சிட்டீங்க, நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ வாழ்நாள் முழுசும் ஆயுசு நாள் முழுசும் நீ சந்தோஷமாக இருக்கும்படியாய் நான் உன்னை அந்த பட்டணத்தில் என்ன செய்வேன், வாழ வைப்பேன். அல்லேலூயா. வெளியே போனால் உனக்கு ஆபத்து இருக்குது, உன்னை கொலை செய்யும்படியாய், உன்னை தீங்கு செய்யும்படியாய், உன்னை கெடுக்கும்படியாக என்ன செய்ய அநேக நபர்கள், அநேக மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் நீ என்னுடைய அரவணைப்புக்குள்ளே, என்னுடைய பட்டணத்துக்குள்ளே இருந்தீன்னா ஒருவனும் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி உனக்கு கை போடுவது உன்னை பாதுகாக்கிற. சோதனை, வெளியே சோதனை இருக்கலாம், தப்பித்துக்கொள்ள வழி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, அன்னாள் தன்னுடைய மலடி என்ற பட்டணத்துக்கு தப்பினார். ஆமாம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். ஆனால் பிள்ளையை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவனை விசுவாசித்து உறுதியாக பற்றி கொண்டு அவர் சமூகத்தில் அவனை கொள்வதற்கும் ஆயத்தமானான், திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமாம். எல்லாரையும் சொல்லலாம். ஆபேல் ஆரம்பித்து இன்னும் கடைசியில் வெளிப்படுத்தல யோவான் வரைக்கும் என்ன செய்யலாம், எல்லாரையும் உதாரணமாக கொண்டு வரலாம். எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து கொண்டவர்கள். போக்கு ஆண்டவர் காட்டுறார், இந்த பக்கம் போப்பா. ஆமென். பவுலுக்கு கண்ணில் செதில் இருக்குது, அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறார், நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு என்ன செய். அல்லேலூயா. எங்கே போகணுமா, அவருடைய தேவ மனுஷனுக்கு பேசுகிறார், நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே இத்தனா நம்பர் வீட்டுக்கு என்ன செய் போ. இங்கே ஒருத்தர் என்ன செய்கிறான், இப்போ ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்காக என்ன செய், போய் ஜோம் பண்ணு. அல்லேலூயா. நேர் வழியாக நடத்துகிறார். அவன் எங்கே போகணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய அரவணைப்புக்குள்ளே, அவருடைய கூட்டுக்குள்ளே, அவருடைய மந்தைக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நேர் வழியாக நடத்துவார், பாதிப்பு இல்லாமல் நடத்துவார், எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை கட்டளையிட்டு நடத்துவார். நம்ம அவருடைய கரங்கள் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, என்னை சோதனையிலிருந்து தப்பு வைக்கிற சிலுவையின் அன்பு. என்னென்ன சோதனை, உலகத்தின் மூலமாக வருகிற புகழ்ச்சி என்கிற சோதனை, இன்னும் உலகத்தில் இருக்கிற அந்நிய மனிதர்களால் வருகிற சோதனை, எல்லாவற்றிலும் நான் என்ன செய்யணும், என்னை பாதுகாத்து கொள்ளணும். இந்த புகழ்ச்சியிலிருந்து நீங்கள் தான் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஆமாம். இந்த புகழ்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்யும். ஆமாம். இப்போ நிறைய பேர் என் இடத்துல அப்பப்போ, நிறைய பேரில் கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நல்லா இருந்துச்சு, என் கூட கர்த்தர் பேசினார் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன், எனக்கு இல்லைப்பா, எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான். ஆமாம். ஏன்னா நான் புகழ்ச்சியை எடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், ஒரே அடி தான், மாடு மாதிரி புல்ல திங்க வேண்டியதுதான். அப்புறம் அல்லேலூயா. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் உலகத்திலேருந்து ஒரு புகழ்ச்சி வருதா, கர்த்தருக்கு மகிமை என்ன செய்யுங்க, சாமான். இது நீங்கள் கொடுத்த பலனால் கிடச்சிது. ஒருவேளை உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பெரிய ஏதோ ஒரு இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது உங்களால் கிடச்சிது ஆண்டவரே, இது உங்களால் கிடச்சிதப்பா, இது நீங்கள் கொடுத்தது அப்படின்னு என்ன செய்யுங்க, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துனீங்கன்னா இன்னும் மகிமையாக என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த புகழ்ச்சியிலிருந்து நீங்கள் தான் உங்களை என்ன செய்யணும். ஆமென். புகழ்ச்சி அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே உங்கள் மனசு சோத்திரம் போட ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம். எவ்வளோ ஆத்திரமாக இருந்தாலும் சோத்திரம் போட்டுறணும். ஆண்டவரே நீர் தான் நீர் தான் நீர் தான் நீர் தான். ஆமென்.
உலகத்தில் உண்டாகிற புகழ்ச்சிக்கு உங்கள் தப்பிவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனையை அவர் அனுபவித்ததினால அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த நேரத்தில் எப்படிலாம் உதவி செய்கிறார்னா, நல்ல நிலமாகிய இருதயமாகிய நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சோதனையில் தப்பிக்கிறதுக்கு சில வழியை என்ன செய்கிறாரு, காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஓடி ஒளிகிறான் சவுலுக்கு. அவனுக்கு ஓடி ஒளிஞ்ச எல்லா இடத்தையும் காட்டினவர் யார்? ஆண்டவர் தான். அவனை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே உள்ளே இருக்கிறான்னு என்ன செஞ்சிருச்சு, சவுலுக்கு நியூஸ் போயிடுச்சு. அவனை சுற்றி வளைச்சிக்கிறதுக்கு படை வீரர் என்ன செஞ்சான், சவுலு அனுப்பிட்டான். அதற்கு உள்ளே இருந்து அவனை காப்பாற்றினவர் கர்த்தர். ஆமாம். ஏசாயா, எலியா, எலிசா, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா உட்காந்து வாசித்து பாருங்களேன். அவங்கள எவ்வளவோ ஆபத்துக்கு என்ன செய்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். எலியாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஆளை அனுப்பிட்டான். அவரும் பட்டணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அவன் கண்களுக்கு குருட்டாட்டத்தை பிடிக்க வைக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என்னை தப்புவிக்கவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் என்னை சோதனைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.